ஒரு 60-70 ஆண்டுகள் வரைக்கும் முன்னாடி கூட நீதிமன்ற ஆவணங்கள்லையும் சட்ட ஆவணங்கள்ல எல்லாம் ஒருத்தருடைய தொழில்னு சொல்லும்போது சுகஜீவனம் என்று போடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. குப்புசாமி வயது 58 பிராக்கெட்டுக்குள்ள சுகஜீவனம், அதாவது எந்த தொழிலும் கிடையாது, சுகமா வாழ்கிறார். இது ஒரு உயர்ந்த நிலை. ஏன்னா சுகமா வாழ்ற அளவுக்கு பரம்பரை சொத்து இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அது எவ்வளவு கேவலம் என்பது அவருக்கு தெரியறதில்லை. சுகஜீவனம் நமக்கு அந்த மனநிலை பழகிவிட்டது. அப்போ கொஞ்சம் வருமானம் இருந்தால், கொஞ்சம் கணவருக்கு ஒரு நல்ல வருமானம் இருந்தால் மனைவி சுகஜீவனத்துக்கு வந்துடுறாங்க. பிள்ளைங்க படித்து வேலைக்கு போனால் அப்பா அம்மாக்கள் சுகஜீவனத்துக்கு வந்துடுறாங்க. சுகஜீவனம் என்றால் என்ன என்றால் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது, ஓய்வாக இருப்பது, கேளிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கு. கேளிக்கைகளில் மனிதன் நீண்ட காலம் ஈடுபட முடியாது. கேளிக்கை என்பது ஒரு இடைவேளை மட்டும்தான். மனிதன் 3 வேளையும் பாயசம் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு அபத்தமாக இருக்கும். அதுபோல தான் கேளிக்கையில் ஈடுபட்டு வாழ்கிறதுங்க. ஓய்வாக கேளிக்கையில் ஈடுபட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்பது போல அறிவீனம் என்பது எது இல்லை.